இன்னைக்கு செவ்வாய்க்கிழமைம்மா. உடம்பு முடியாமனால எந்த வேலையும் செய்யல, கம்முன்னு படுத்துட்டு இருந்தம்மா. அதுக்கப்புறம் தான்மா எழுந்து குளிச்சேன். நைட்டு சப்பாத்திக்கு காளான் வாங்கிட்டு வந்து வச்சிருந்தாங்கம்மா பசங்க. அதை செய்யறேன்னாங்க அவங்க. நீங்க செய்யாதீங்க, நீங்க ரொம்ப எல்லாம் மசாலா போட்டுறீங்க, நான் சிம்பிளா செய்துக்கிறேன்னு சொல்லிட்டு நானே செய்துக்கணும்மா. என் பொண்ணே செய்து தரந்தாம்மா சொல்லுச்சு. இல்ல எனக்கு உடம்பு ஒரே சோம்பேறியா இருக்குது, நான் கொஞ்சம் செய்து பாக்குறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு செய்தம்மா. ரொம்ப நாள் கழிச்சு வெயில் அடிச்சதும்மா. 2 தடவை வாஷிங் மிஷின் போட்டு துணியெல்லாம் துவச்சு காய போட்டோம்மா. இந்த காளான ரெசிபி வந்து லாங் வீடியோல சொல்றேம்மா. சப்பாத்திக்கு இது ரொம்ப நல்லா இருக்கும்மா. அதுக்கப்புறம் சப்பாத்தி மாவு பிசைஞ்சு வச்சேன். என் பொண்ணு வந்து சப்பாத்தி சூப்பரா செய்வாம்மா. தவால போட்டு அப்புறம் திருப்பி நெருப்புல போட்டு எடுத்து கொடுப்பாங்க. நல்லா இருக்கும், பஞ்சு பஞ்சு போல. எண்ணெய் தடவாது செய்து கொடுப்பாங்கம்மா எனக்கு சப்பாத்தி. 4:30 மணிக்கே வந்து வீட்டை பெருக்கி தொடச்சிட்டு பூஜை போடணுமா. நீங்க வந்து செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை தொடக்கூடாதுன்னு சொல்றீங்க. எங்க பைரவி குட்டி ஒன்று வளர்க்குறாங்கம்மா, அது போய் உத்த பெஞ்சிருமாங்க. அதனால தாம்மா டெய்லி துடைக்கிறாங்க. இன்னைக்கு நைட்டு தாம்மா வெத்தலை தீபம் போட்டேன். நாளைக்கு சந்திக்கலாமா.